விஜய் கேட்டுதான் அவங்க கொடுத்தாங்களா இல்ல கேட்காம அவங்க கொடுத்தாங்களா? விஜய் சைடுல இருந்து இருங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லங்க கேட்டதுக்கு செப்டம்பர்லயே எப்ப நான் கேட்டாங்க? சொல்றேங்க. சரி, செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பர்லயே கேட்டாச்சுங்க. செப்டம்பர்ல இருந்து எதுக்குன்னு இப்ப கேட்டாங்க? எத்தனை மாசம் ஆகுது? அப்பா மறுபடியும் என்னங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஆமாங்க, நீ என்னங்க கேட்டது ஆமா திருப்பி அந்த கேள்வி வரதாங்க செய்யும். ஒரு இல்ல அவர் பெரிய எப்பங்க மாநாடு அரசியல்வாதி நடத்தினாரு? கேட்டாங்கன்றீங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்லையே, யாரு தர்மேஷ், கேட்டதா அவர் எப்ப மாநாடு நடத்தினாரு? அவர் எப்ப மாநாடு நடத்தினாரு யாரு? விஜய். விஜய் வந்து அக்டோபர். நீங்க எப்ப கேட்டீங்க? செப்டம்பர்ல. அக்டோபர்ல ஏன் கொடுக்கல? அவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறாங்க, ஓரளவுக்கு சின்ன பாதுகாப்பாவது கொடுத்துருக்கலாம்ல ப்ரோ. கேட்ட உடனே குடுக்கறதுக்கு இது ஒண்ணும் அல்வா கிடையாது ப்ரோ. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமா வந்து சொல்லுங்க. நீங்க இல்ல நீங்க வந்து 1 கோடி உறுப்பினர்னு சொல்லிட்டீங்க, இல்ல 1 கோடி உறுப்பினர் சொல்லிட்டீங்க, பப்ளிக்கா வேற சொல்லிட்டீங்க, அவங்க எவிடன்ஸும் கொடுத்துட்டு இருப்பீங்க. சரி, இந்த 1 கோடி உறுப்பினர் வந்து 1 மாசத்துல அவங்களை இது பண்ண முடியும் அவங்களால? இல்ல அந்த 1 கோடி உறுப்பினர் மட்டும் அது மட்டும் எலிஜிபிள் கிடையாதுங்க. இப்ப பர்சனல் செக்யூரிட்டி கேக்குறாங்கன்னா வந்து அது மட்டும் எலிஜிபிள் கிடையாது. இவனுக்கு வந்து உண்மையால இப்போ ஒருத்தர் கேக்குறாருன்னா அவருக்கு உண்மையாலுமே த்ரெட்னிங் இருக்கா, இல்ல அவருக்கு இதனால வந்து எதுவும் பாதிப்பு வருமா வராதா? எத்தனை சுற்றுப்பயணங்க போனாரு? இது வழியா அவர் த்ரெட்டிங் ஆகிறதுக்கு எத்தனை சுற்றுப்பயணங்க போனாரு? மக்கள் கிட்ட எத்தனை வாட்டிங்க போனாரு அவரு? இனிமேல் போக போறாரு. த்ரெட்டனிங் வருதுன்னா அதுதான் மக்கள் கிட்ட போனாதான் தெரியும். அதாவது மக்கள் கிட்ட எத்தனை முறை போயிட்டு வந்தாரு? செக்யூரிட்டி பாதுகாப்புங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது கிடையாதுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடக்கலாம்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்றேன். அரசியல்வாதி வந்து பயந்துட்டே இருக்க முடியாது, உள்ளவே இருக்க முடியாது, பயந்துட்டே இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. இதே செக்யூரிட்டி வந்து அப்புறம் 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இது மாதிரி வந்து எதிரிகள் நிறைய இருக்காங்க, அதனால முன்னெச்சரிக்கையா கூட்டணி சேர்றவளையும் கொடுப்பாங்கன்றீங்க. கூட்டணி சேரலன்னா இது பண்ணுவாங்கன்றீங்க. கரெக்டா? அதுதான். அதாவது கூட்டணி தான் இல்லைன்னு தெளிவா சொல்லியாச்சு. டிஎம்கேவை எந்த அளவுக்கு இங்க எதிர்க்கிறோமோ அதே மாதிரி பிஜேபி நாங்க எதிரியா எதிர்க்கிறோம் தான் சொல்லியாச்சு. இதுக்கு மேல கூட்டணி பத்தி நீங்க பேசுறீங்க. சரி, ஓகே. அப்படின்னா பிஜேபி எதிர்த்தீங்க, அது சொல்லுங்க தலைவர். ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. எங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. பிஜேபியோட என்ன எதிர்த்தீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன்லங்க. அவங்க கூட்டணிங்கிறது உங்களோட கணக்குகள். நீங்க எவ்வளவு வேணாலும் ஆளாளுக்கு எது வேணாலும் பேசலாங்க. தரன் நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் தரன். நீங்க டிஎம்கே எதிர்க்கிறீங்க, அதை நாங்க பாக்குறோம், ஓகே ரைட்டா? பிஜேபிய என்ன எதிர்க்கிறீங்க? ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, நம்ம தலைவர் வந்து 2 வருஷம் இல்ல 1.5 வருஷம் இல்ல 1 வருஷம் நம்ம ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடுறாப்புல, ஒரு லெட்டர் வருது, ஒரு அறிக்கை விடுறாப்புல, இல்ல ஏதோ பேசுறாப்புல, ஏதோ நடக்குது. இதுல டிஎம்கே அதாவது பிஜேபி எதிர்த்து பேசின ஒரு 4 பாயிண்ட், ஒரு 4 விஷயத்த சொல்லுங்க தலைவர். சரி, ஓகே. ஒரு 4 வேண்டாம், ஒரு 2 சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்போ நான் மறுபடியும் என்னோட கேள்வி நான் வச்சிடறேன், இருங்க. அதாவது விஜய் வந்து இந்த கட்சி தொடங்கினதுல இருந்து நம்ம ட்விட்டர்ல வந்து நிறைய ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது தாவைக்கா ரிலேட்டடா ட்வீட் போட்டிருக்காரு. அரசியல் ரிலேட்டடாவே கேட்கிறேன். அரசியல் சார்ந்து பேசி திமுகவை எதிர்த்து நிறைய பேசியிருக்காரு. அதை நம்மளும் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். கரெக்டா? சரி, கரெக்டா இல்லையா? அதே போல பிஜேபி எதிர்த்து பேசின ஒரு 4 விஷயம் சொல்லுங்க, இல்ல ஒரு 2 சொல்லுங்க போதும். அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி சொன்னப்ப அதை பத்தி எதிர்த்து குரல் கொடுத்தாரு. இப்ப பட்ஜெட்ல என்னனுங்க, எங்க கொள்கை தலைவர் எங்க கொள்கை தலைவர் எப்படி நீங்க இழிவுபடுத்தி பேசலாம்னு சொல்லி பேசினாருங்க, ட்விட் போட்டாரு, பாக்கலையா? சரி, அடுத்து அதே மாதிரி பட்ஜெட் வந்து இது மக்களுக்கான பட்ஜெட்டே இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அறிவிச்ச அன்னைக்கே வந்து அதை எதிர்த்து கேட்டாரு பினான்ஸ் மினிஸ்டர் எதிரா. பிஜேபி தானே அவங்க. என்னைக்குங்க பட்ஜெட் என்னைக்கு அறிவிச்சாங்க? ட்விட்டருக்கு போய் பாருங்க. நான் வந்து எதுதான் என்னைக்கு டேட்டு நேரம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க, வேணும்னா அறிக்க விட்டுருக்காரு. இல்லைங்க, எந்த வருஷம் பட்ஜெட் கேக்குறேன். இந்த வருஷம் பட்ஜெட் தான் ப்ரோ. இந்த வருஷம் பட்ஜெட்டை பத்தி தவைக்கால இருந்து எந்த ஒரு ட்வீட் வந்த மாதிரி தெரியல எனக்கு.
இல்ல வந்திருக்கேன், நீங்க பாக்கலன்னு வேணா சொல்லுங்க, நான் வேணா ஷேர் பண்ணி விடுறேன் பாருங்க. சரி ஷேர் பண்ணுங்க தலைவர் பேசுங்க, பாப்போம். இல்ல நீங்க ஷேர் தலைவர் பண்ணுங்க பேசுங்க, பாப்போம். அதாங்க ஷேர் பண்ணுங்க, எனக்கு தெரியல, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றேங்க. ம். அது பட்ஜெட்டை பத்தி அது தலைவர் தூக்கி போட்டிருக்காரு. எங்கெங்க எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ எங்கெங்க இப்போ பண்ணிட்டு தானே இருக்காங்க. இன்னும் எல்லாரும் சொல்றது ரைட்டு தாங்க, முழு நேரம் அரசியல்வாதி ஆகல, சரி ஓகே, அந்த ஒரு பிரச்சனை எல்லாரும் மத்தியும் வெளியே ஏங்க அது என்னங்க முழு நேர அரசியல்வாதி பார்ட் டைம் அரசியல்வாதி? ஏங்க அரசியல் வந்துட்டா அது ஃபுல் டைம் தான் தலைவரு. அது நீங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் இருக்கீங்க. அதுதாங்க, அதை நாங்களே ஏற்கிறோங்க. விஜய் வந்து அவர் வந்து 2 படத்தை கமிட் பண்ணிட்டாரு. அவர் வந்து எல்லா விஷயத்துல வந்து பெர்ஃபெக்ஷனா இருக்கவருங்க, முடிச்சுட்டு வந்துருவாரு. நீங்க இன்னைக்கு கேக்குறீங்கல்ல, குறையா சொல்றீங்கல்ல, இந்த குறைகள் எல்லாம் பின்வரும் காலங்கள்ல சொல்லவே முடியாத அளவுக்கு அவர் செயல்படதான் போறாரு. அன்னைக்கு நீங்க பார்த்துட்டு பேசுங்க, இதே கேள்வி அன்னைக்கு கேளுங்க, அப்போதைக்கு நாங்க வந்து இதே பதில் சொல்ல முடியுதா இல்லையா? நான் சொல்றேன் ஆமாங்க தலைவர் நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க தரேன். இங்க பாருங்க, இதே விஜய் வந்துட்டு திராவிடத்துக்கு ஆதரவா பேசினாரு. இப்ப நான் திராவிட இந்த சித்தாந்தம் சார்ந்துதான் நாங்க பேசுறோங்க, எங்களுக்கு வந்து சனாதன எதிராக தான் நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா பேசினா இங்க இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க. சரியா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க தரேன், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முடிச்சிடறேன் இருங்க, ஒரு நிமிஷம் தரேன். ஆனா இதே வந்து நீங்க ஒரு அடி வைக்கும் போது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ எங்க போய் முடிவு பண்ணிட்டு. நீ அடி வைக்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க தரேன். சவுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சவுக்குன்ட்டு இங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, இந்த சவுக்குன்ட்டு 2020 வந்தான், 2021 ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவன் பேசிட்டு இருந்தான். அன்னைக்கு வந்து சில பேர் வந்து, அதாவது என்ன முதற்கொண்டு சொல்றேன்னு, நானுமே அந்த ஆளுக்கு வந்து என்னடா டிஎம்கே சப்போர்ட் பேசுறான், ஓகே டிஎம்கே ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு எனக்கு முன்னாடி இருந்தாங்களா ஆளுங்க, அதான் இந்த இடத்துல சொல்றேன், எனக்கு முன்னாடி இருந்த ஆளுங்களை என்ன தெரியுமா பண்ண, ஏய் அவெல்லாம் வந்துட்டு எப்படிலாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவனை பேசுறேன். ஆனா நம்மளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு அப்படின்ட்டு நாங்க நினைச்சோம். சரியா? ஆனா அவங்களுக்கு அந்த அரசியல் புரிஞ்சும். ஏன்னா அவன் இங்க இந்த இடத்துல முதல் ஸ்டெப் வைக்கிறான், 2வது ஸ்டெப் வைக்கிறான்னா அடுத்த அடி எங்க போவான்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்துலதான் இப்பவும் எல்லாரும் வந்து விஜய் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதே வந்து விஜய் பண்றது கரெக்ட்னா முதல் ஆதரவு குரல் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து திராவிடன் பாலிடிக்ஸ் தான் பேசுறாப்ல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல தரேன், நான் கேக்குறது தப்பா வந்தா பதில் சொல்லுங்க. விஜய் வந்து திராவிடன் பாலிடிக்ஸ் பேசுறாரு இல்ல சனாதன பேசுறாரு? விஜய் வந்து திராவிடத்தையும் பேசுறாரு, தமிழ் தேசியத்தையும் பேசுறாரு, அவரே சொல்லிட்டாரு. திராவிட வேற, தமிழ் வேற, நீங்க குழப்பிக்காதீங்க. விஜய் வந்து திராவிடன் இல்ல ஒரு நிமிஷம் நல்லா அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க தரன். திராவிடன் பாலிடிக்ஸ் அகேன்ஸ்ட் வந்து தமிழ் தேசம் கிடையாது, சரிங்களா? அதுக்கு அகேன்ஸ்ட் வந்து சனாதன தர்மம். விஜய் வந்து எதுல இருக்காரு, எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு சொல்லுங்க. பிஜேபி எதிர்க்குன்னு சொன்னப்பே அவர் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறதுதான் அர்த்தம். சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா அவரு திராவிடன் பாலிடிக்ஸ் தானே அர்த்தம், கரெக்டா? சரி, அப்போ நீங்க திராவிடன் பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அது ரிலேட்டடா பேசுறது, உங்களோட கொள்கை தலைவர் பெரியாரை பத்தி ஒருத்தர் பேசிருக்காராம், ஒருத்தன் அசிங்கமா பேசியிருக்கிறான், அவங்களை எதிர்த்து என்ன பேசிருக்கோம் நம்ம, அது சொல்லுங்க. நம்ம என்ன கருத்து வச்சிருக்கோம் சொல்லுங்க. இல்ல அதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து வரவன் போறவெல்லாம் வந்து பேசிட்டு வர்றதுக்கு போறதுக்கெல்லாம் வந்து ஒரு சரி, நான் அப்பெல்லாம் பேச அசிங்கமா கேட்பேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ புதுசா வந்தவன் தான், நீ சரியா? நீ வந்து பழந்தமே கொட்டை போட கிடையாது, நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கிறீங்க. ஏன் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தவன் போனவங்கதான். உங்களுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப நாளா இருக்கிறவன் தான். ஒரு சரி, உங்களுக்கு முன்னாடி சீமா ரொம்ப நாளா இருக்கிறவன் தான். அப்படின்னு பார்த்தா நீங்க எனக்கு வரவும் போறவன், நீ பேசுறதுல ஒரு மேட்டர் நாங்க சொல்ல முடியுமா? நீ திராவிடன் பாலிடிக்ஸ் நீ பேசுற அப்படின்னா உன்னோட கொள்கை தலைவரை நீ ஒருத்தனை வச்சிருக்கிற, சரியா? பெரியார்னு ஒரு கிழவனை வச்சிருக்கிறல்ல, போஸ்டர்ல போடுறல, செலவு வச்சிருக்கீங்கல்ல வீட்டுல, அந்த ஆளை பத்தி ஒருத்தர் அசிங்கமா பேசியிருக்கிறான். அவனை பத்தி நீங்க என்ன அறிக்கை விட்டீங்க? அதாவது உங்க தலைவர் விடல, சரியா? யாரு? விஜய் விடல, சரி அவன் விட மாட்டான் விட்டுருங்க. அவனை தவிர்த்து மத்த நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. விஜய் பேச விட்டு சொல்லுங்க. விஜய் தவிர ஒரு நிமிஷம் தரேன்.
விஜயை தவிர்த்து மத்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு பொறுப்பு இப்ப யாரோ இருக்க போஸ்டிங் கொடுத்தீங்க, சரி அதெல்லாம் விட்டுலங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் தரேன். நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த திராவிடன் பாலிடிக்ஸ ஃபாலோ பண்றதுன்னா நீ ஆமாவா இல்லையா? ஏன் உன்னோட கொள்கை தலைவரும் ஒருத்த அசிங்கமா பேசுறாங்க, நீ என்ன வந்துட்டு அவனுக்கு எதிர்வன பண்ணிருக்கிறீங்க சொல்லு. பண்ணலன்னு எப்படி தெரியும்? நீங்க எப்படி நான் பண்ணல என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க கேக்குறேங்க. சரி, நீங்க இதே வந்து தப்பா பேசின சீமானுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? போய் சீமான் சட்டையை பிடிச்சி கேட்டீங்களா? 4 ட்வீட் போட்டுதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. நாம தரன் சட்டையை போச்சு கேளுன்னு யாருமே நாங்க சொல்லல. அறிக்கை விட்டியா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு தான் நாங்க கேட்டோம். அறிக்கை விட்டியா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? நாங்க யாரும் இங்க வந்து வன்முறை தூண்டுற ஆளுங்க கிடையாது. கேள்வி என்னன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்ல ஒரு அறிக்கை விட்டியா, அவ்வளவுதான். நிர்வாகிகள் சார்ந்து இல்ல அந்த அளவுக்கு கூட போகல. அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போட்டீங்களா, ஒரு எதிர்ப்பு ட்வீட் போட்டுருக்கீங்க. நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு போட்டுருக்கீங்க. யாருங்க போட்டிருக்கீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் யாருமே போடல தலைவர. அதோட விட்டுரும், அது வேற டாபிக். இன்னொன்னு இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். திமுக காரன் யாரு அப்படின்னா, அண்ணாமலை தோல்ல ஆடை போட்டுட்டு பேட்டி கொடுக்கும் போது இவன் RSS ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சவனும், சீமான் வந்து முத பேட்டி கொடுத்து வரும்போத அவன் RSS ஆள்னு கண்டுபிடிச்சவனும். திமுக காரனுக்கு யாரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கிளாஸ் எங்களுக்கு எடுக்காது. அண்ணாமலை ஆட்டை தூக்கி தோல்ல போடும் போது இவன் வேற ஆள்றா, RSS ஆள ப்ரொமோட் பண்ண போடுறான்னு கண்டுபிடிச்சவன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை யார், RSS ஆளா இல்ல நம்ம திராவிட திமுக சாதி வெறி பிடிச்சவனாங்க? ஏங்க எல்லாரையும் சாதி யார் ஜட்டி வேணாலும் பிறந்த பாப்பானாங்க. பொறுப்பே கொடுக்கல ஜாதியை பார்த்து. புரியல, என்ன சொன்னீங்க தோழர்? எனக்கு புரியல. யாரு என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஜாதி வெறுங்கிறாரு, டிவிக்கிலயுமே ஜாதியை பார்த்தா கொடுக்குறாங்க. யார் என்ன சொல்லி யாரோ சொன்னீங்க? எங்க வந்து டிவிக்கில ஜாதி பார்த்து பொண்ணு ஒண்ணு அழுதுச்சு, எங்க அழுதுச்சு? நான் சொல்றேன் அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்கு, அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்கு, அதனால குடுக்கல. இவன் நாத்தாக்காயா, பொது வெளியில போட்டுருக்காங்க. ஐயா நல்லா வலிக்குது, சும்மா இருக்கியா? சரியா பிராண்ட் அடிக்காதீங்க, சொல்லுங்க என்ன கதை சொல்லுங்க. ஒரு சங்கிப்பா, ஒரு நாத்தாக்கா இல்லப்பா, சங்கிப்பா, உருமாறிய சங்கிப்பா, கம்முன்னு இருப்பா. சரி, எல்லாம் ஒரே குரூப் தானே. தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா சரிப்பா, நீ பெரிய அறிவாளிப்பா, கூட பேசுற அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லைன்னா ஒத்துக்கலாம். நீ என்னடா போட்டு வர, நீ நிமிஷத்துக்கு என்னுடைய பேர் தான் வச்சிருக்கிறேன். என்னடா என்னுடைய பேர் தான்? நீ ஒரு நாத்தாக்கா பிளஸ் சங்கி எல்லாத்துலயும் என்ன வேணா சொல்லிட்டு போடா, இருந்துட்டு பத்திரிகையாளர் போட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்களா? அந்த மாதிரி வராதுடா. அவனுக்கு பொழப்பு தானே அது மாதிரி இருக்கும். நீங்க அந்த பொழப்புல வந்திருக்க. பத்திரிகையாளர் நிறைய இவன் சொல்லிட்டு அதாவது பிரபாகரன் வாரிசா அவனேதான் அங்க பால் குடிச்சு வந்தவன், அங்க பால் குடிச்சு வந்தவன். அஜய் உங்க மேல தப்பு இல்ல. விஜய் அஜய் உங்க மேல தப்பு கிடையாது. அஜய் அது உங்க பரம்பரை பழக்கம். அது நம்ம பங்கருக்குள்ளே பதுங்கி பரம்பரை எல்லாம் கோபப்படாதீங்க அஜய். இருங்க அஜய், பங்கர்ல இருந்தே நம்மளுக்கு வந்த பழக்கம். அது நீங்க தான் தப்பு கிடையாது அஜய். பெரிய விடுங்க, சொல்ல இந்த மேட்டர் சொல்லுங்க. சரிப்பா, கொஞ்சம் போடுங்க. அந்த பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து சொல்லுங்க அஜய். எந்த பங்கருக்குள்ள இருந்து வெளியே வரணும் சொல்லுங்க. அதாவது தவைக்கா பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து சொல்லுங்க அஜய். அந்த ரெண்டு சாதியை பத்தி சாதியே இல்லைன்னு சொன்னால டிவி அவன் சொன்னால 2 போஸ்ட் போட்டிருக்கான். அஜய், நீங்க இப்ப ஏதோ ஒரு கருத்து சொன்னீங்க, அந்த கருத்தை மறுபடியும் சொல்லுங்க.
நீங்க எந்த கருத்தாலும் சரி, நீங்க RSS இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா சொல்லுங்க. ஒரு கருத்து சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுங்க. என்ன கருத்து சொன்னேன்? நான் கருத்தே சொல்லுங்க. நீங்க வந்த நேரத்துல இருந்து என்ன வந்து பிராண்ட் அடிச்சுட்டே இருக்கிறீங்க. பங்கருக்குள்ள என்னையா கருத்து சொல்ல போறாங்க? அவங்க பாம்பு போடுறதோட எடுத்து போறாங்க. அவங்கள்ட்ட போய் கருத்துல ஏதோ அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்கல, ஏதோ அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்குன்னு ஏதோ அந்த பெண் மீது ஒரு கேஸ். எந்த பெண் மீது? இப்ப அந்த டாபிக் பேசிட்டு இருந்தோமா? ஒருத்தர் பேசுனீங்க, 5 பேர் என்னங்க இவ்வளவு வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஒருத்தர் அந்த மேனஸ் கூட தெரியலையாங்க. இந்த மேனஸ் கிளாஸ் எல்லாம் அப்புறம் எடுக்கலாம் தம்பி. நீங்க முதல் விஷயத்த சொல்லுங்க. ஒரு டாபிக் பேசும்போது குறுக்க வந்து வேற டாபிக் பேசக்கூடாதுங்கிறது பெரிய மேனஸ். அந்த மேனஸ் உனக்கு தெரியல. நீ வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க பாருங்க. இவன் தள்ள கைய வச்சு அவன் ஓட்டான் பாருங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த டாபிக்கே மறுபடியும் ஆரம்பிப்போம். இப்ப நாங்க திமுக காரங்க அண்ணாமலை வந்தோடனே நாங்க அவர் RSS கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி உங்க அண்ணனையும் கண்டுபிடிச்சிட்டோம். உங்க அண்ணன் இப்ப RSS இல்லன்னு நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. 1 மணி நேரம் டைம் எடுத்துங்க, சும்மா தான் உட்காந்துருக்கோம். விளக்கி சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு RSSக்கும் எங்க தலைவருக்கும் என்ன எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது அம்பேத்கரையும் தலைவர் விஜய் தாங்க. முட்டை போண்டா போதுமா? இப்ப மறுபடியும் பாத்தீங்களா, உங்களுக்கு பேச தெரியலன்னா நீங்க அவதூறு தான் பரப்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அவதூறு பரப்புங்க, நான் வீட்டுல இருக்கேன், நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க, அப்புறம் வேணா நான் பேசுறேன். இல்ல நீங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க. பாக்டீரியா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும். அஜய், இப்ப இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல விஜய் வந்து RSS ஆளு அப்படின்றாங்க, அதுக்குதான் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் வந்து பிஜேபி பாஜகவோடைய தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான புறவாசல் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அவங்க புறவாசல் வழியா தான் வந்தாங்க. அவங்க நேரடியா ஆட்சிக்கு வந்த ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மி. அப்ப விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கான புறவாசல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்ல புறவாசல் கிடையாது, நாங்க வேற ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறோம், நீங்க சொல்லுங்க. திமுக கூட தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு 4 சீட் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வந்து எந்த வாசல் வழியா கூட்டிட்டு வந்தாங்க பிஜேபி? அமைதியாரு. இப்போ ஜாதியை பத்தி போடலன்னு சொன்னல, மேல ஒரு ட்வீட் 3 போட்டிருக்கான் பாரு. அதுல உன் கட்சிக்கார இப்ப டிவிகே காரங்க இருக்காங்கல்ல, அவங்க அழுத வீடியோ தான் அது ஃபுல்லா. அந்த போஸ்டை பாருங்க, பேக் டு நீங்க பாருங்க மாம்ஸ். ஐயா, அந்த போஸ்ட தான் நீங்க பாத்தீங்க. கட்சியில இருந்து சொல்லி இருக்கிறாங்க அந்த பெண் மீது. அந்த பெண்ணே அங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என் மீது வந்து ஒரு கேஸ், அந்த பெண் பேசுறதை எடுக்கணுமா இல்ல நீங்க பேசுறதை எடுக்கணுமா? சரி, அடுத்த வீடியோ பாரு. அந்த பொண்ணை விட்டுருவோம். எத்தனை வீடியோ போட்டுருக்கோம் மட்டும் பாரு. எத்தனை வீடியோ இருக்கட்டுங்க, அந்த விஷயம் ஒண்ணுதானே. அந்த பொண்ணு போட்டிருக்கிறது தானே எடுக்கணும். இல்ல அந்த பொண்ணு வந்து என் மேல எந்த கேஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆன்லைன்ல இருந்து எடுத்து போட்டு இருந்தது, அதுவும் பண்ணி இருந்தது. பொண்ணு இல்லாம எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு அத பாருங்க. அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை, ஓகே. அது இல்லாம இன்னும் எத்தனை பேர் புலம்பிருக்காங்க, அதத்தான் கேக்குறோம். ஐயா, அது நீங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறீங்க பாருங்க. அதாவது அவர் திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க பாருங்க. அந்த வீடியோ இப்ப எடுத்த வீடியோவே கிடையாது. அது பழைய வீடியோவை எடுத்து இவங்களுக்காக இவங்க திட்டினாங்க அப்படின்னு போட்ட வீடியோ தான். அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த வீடியோ நான் போடவே இல்லை. உங்களுக்குள்ள நீங்க ஜாதி ரீதியா தான் போஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜாதி ரீதியா போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க ஏங்க பண்ணணும்? உங்க கூட இருந்தவங்க அழுது. ஐயா, இப்போ நாங்க இல்லைன்னு சொல்றோம், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. இது ஒரு சாதி கட்சி, எங்களுடைய நான் சொல்றேன், இங்க இருக்கும் திராவிட கட்சிகள் சாதிய வெறியை தூண்டிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பாஜக மத வெறியை தூண்டிட்டு இருக்கு. இவர்களை எல்லாம் ஓரம் கட்டுறதுக்காக நாங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுத்துட்டு அந்த நாய் வந்து போன ஸ்பேஸ்ல மாறன்னு ஒருத்தர் பேசினா அப்படிங்களா, அவன் தான் இவன். கிளப் ஹவுஸ்ல வந்து அஜய்னு பேர் வச்சிருப்பான். இப்ப இங்க வந்து மாறங்கிற பேரை மாத்தி அஜய்னு வந்திருக்கு நாய். ஐயா, புதுசா கதை கட்டாதீங்க. இது யாரையா சொன்னது? கார்த்திகை இந்த கார்த்திகை எனக்கு இது என்ன தெரியுங்க, அவங்கிட்ட கேளியா? ஆனா கார்த்திகை எப்படி எவன் மாறு வேஷத்துல வந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருயா கார்த்திகை. உன இவ்வளவு மரியாதை பேசும்போதே தெரியுது நீ சொல்றது கரெக்ட்.
அவ்வளவுதான் இவனுங்க டக்கு. யோ இது ஒரிஜினல் ஐடி தாங்க. நீங்க ஏன் கிடந்து கதறீங்க? என் மேல இப்ப ஏன் பிராண்ட் அடிக்கிறீங்க? சட்டை கழட்டி போட்டு நிப்ப ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ளூ கலர் பேண்ட போட்டு ஒரு டிபி வச்சுட்டு அந்த ஐடி இந்த ஐடி. ஆமா, எப்படி அதாவது ஆமா, அதேதான். அந்த இதுல அஜய் பேர் வந்து ஏதாவது மாறி இருக்கா? விஜய் ரசிகர் அஜய், நீங்க விஜய் ரசிகர் கரெக்டா? விஜய் ரசிகர் கிடையாதுங்க, நான் அவருடைய தாவேக தொண்டர். நான் அவரோட படங்கள் பாக்குறது இல்லைங்க. விஜயோட படம் எல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. நான் படமே பாக்குறது இல்லைங்க. விஜய் படங்கள் பாக்குறது. விஜயோட ரசிக குஞ்சா இருந்து அரசியலுக்கு வரல. நீ விஜய் நல்ல மாற்றத்தை தருவாரு, விஜய் வந்து விஜய் வந்து அம்பேத்கரையும் ஒரு தொண்டன் இங்க இருக்கு. ஆமா, விஜயோட தாவேக தொண்டன், வேற ரசிகர் எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்ல. முட்டை பண்டா கூட இல்லையா? அதானங்க. உங்களுக்கு பேசணுமா இல்ல பிராண்ட் அடிக்கணுமா? விதத்துல உங்களுக்கு முட்டை பண்டா பிடிக்குமோ பிடிக்காதா? என்னோட இதுல போட்டோ இருக்கும் பாருங்க, என்னோட ப்ரொஃபைல்ல நான் வச்சிருக்கேன் பாருங்க. சாப்பிட கேட்டதுல உன் ப்ரொஃபைல்ல கேட்கலானா? சாப்பிடுறதா? ஓகே, சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். முட்டை போண்டா சாப்பிட பிடிக்கதான் செய்யும். தெரியுது. ஏன் டெஸ்ட் எடுக்கிறீங்க? டெஸ்ட்ல எடுக்கல, நீங்க தாவக்கேன்னு தெரியுது. ரொம்ப நேரமா அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமா இல்லைங்க. என்ன கட்டி போட்டிருக்கிற, எந்த கலர் கோமம் கட்டி இருக்கிற, என்ன மேட்டர் எல்லாம் வச்சுதான் பேசுவீங்க. இல்ல அஜய், அது என்ன விஷயம்னா நாட்டாக்காரங்களோட கேவலமா சுத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அது என்ன தெரியுமா அஜய், நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டு இளைஞர்கள் ஒரு 4-5 நாயங்க கத்திட்டு கிடக்கும். பத்தாவதுக்கு லண்டனு கனடா அங்க இருந்துட்டும் கத்திட்டு கிடக்கும். அதுங்களுக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸும் சம்மந்தமே கிடையாது. அதுங்களுக்கு ஓட்டு எங்க இருக்குன்னு பார்த்தா இளைஞர்ல இருக்கும். ஆனா அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இப்ப இலங்கை டெஸ்டா இவ்வளவு நேரம் மதவாத டெஸ்ட் உங்களை அப்படிதான் சொல்லவே இல்லைங்க. இப்ப வந்து அஜய், நான் உங்களை பத்தி நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ஜெனரலா சொல்றேன். நீங்க ஏதாச்சும் சொல்லி இல்ல அஜய், நான் உங்களை சொல்லவே இல்லை அஜய். இந்த மாதிரிலாம் பண்றாங்க. எனக்கு விஜய் கிட்ட அஜய் எனக்கு ஒரு கேள்வி, அப்படி என்னத்தை பார்த்து நீங்க டிவிக்கு எல்லாம் தொண்டனா சேர்ந்தீங்க? விஜய் கிட்ட அப்படி என்னத்தை பார்த்தீங்க? விஜயோட அரசியல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எப்படி நீங்க டிவிக்கு தொண்டனா போனீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் சொல்றேன். அதாவது தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக, அதாவது முக்கியமான கொள்கை தலைவரா எடுத்திருக்கிறாரு. இங்க திராவிட கட்சிகள் வந்து நாங்கள் பெரியாரை கையில எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சு பக்கத்துல சாணி வைக்கிற மாதிரி அதையும் சொல்லிடு. நில்லுங்க. அதாவது நீங்க அந்த அஜய், நீங்க பெரியார உங்க கொள்கை தலைவராக தெரியுங்க, ஆனா இது திராவிட கட்சி இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இது திராவிட கட்சியும் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒரு கேஸ் கூட கிடையாது. அந்த பொண்ணு வந்து நீங்க திராவிட கட்சியா இல்லையா? ஒரே வழியில பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். குட்டியானே அந்த பொண்ணு மேல கேஸ் அந்த பொண்ணு வந்து சர்டிபிகேட் போட்டுருக்கு. இவன் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளையும் அதுலயும் கோர்த்தோட பார்த்து உட்காந்துட்டு இருக்கு நாய். டேய் சீமான குஞ்சு, இந்த வேலை மாதிரி அங்க நடக்காது. டைரக்டா பேசு. சீமானுக்கு முட்டை வரலடா. அந்த பொண்ணு மேல கேஸ் இல்லடா, அந்த பொண்ணு சர்டிபிகேட் வாங்கி போட்டுருக்கடா. என் மேல கேஸ் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு வாங்கி போட்டுருக்கு. அந்த பொண்ணு ஓகே, அத கட்சியில இருந்து வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துப்பாங்க. அது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீ இப்ப என்ன சொன்ன? அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்காதுனால கொடுக்கலன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு பஸ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் வீடியோல அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்குன்னா அந்த பொண்ணே சொல்லி இருக்குங்க. அத வச்சுதான் கேஸ் இல்லனா சர்டிபிகேட் வாங்கி போட்டுருக்கடா. நான் பொய்யா சொல்லாத. நாயகி எல்லாம் நான் பேசிட்டு தானே இருக்கோம். சீமானோட அடிவாரிக்கெல்லாம் மரியாதை கிடைக்காது. அப்படிதான் பேசுவாங்க மயிராண்டி. உங்களுக்கு அரசியல் ரீதியாக பேச தெரிந்தால் என்னிடம் பேசுங்கள். இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க ஐம்பது வருட அரசியலில் எங்களுக்கு இதைத்தான் செய்ய தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா சரி, ஓகே. வேஷம் போட்டு வர நாய்க்கெல்லாம் நாங்க மதிப்பு கொடுத்தாங்கடா அஜய். வேஷம் போட்டு வர நாய்க்கெல்லாம் நாங்க மதிப்பு கொடுக்கணும். நான் இப்ப என்ன, நான் உறுப்பினர் வச்சா நம்புவீங்களா? சரி காட்டு பாப்போம்.
சரி, இல்ல உறுப்பினர் ஓட்டை வச்சா உறுப்பினர் நம்புறீங்களா? காட்டுறேன் உறுப்பினர் ஓட்டை வச்சா நம்புறீங்களா? காட்டுறான்னு சொல்லியாச்சு. 10 ரூபா காமிச்சிடுறா, அதிகத்துக்கு நாங்க போட்டு நம்புறோமா இல்லையான்னு அப்புறம் நாங்க சொல்லணும். அதை காமிக்கிறேன் என்னடா போன வாட்டி வந்தவனா அப்படிதான் சொல்லிட்டு போறான் ஸ்பாட்டாகஸ்ட், இவனா சரிடா அப்படிதான் சொல்றான். சரிடா, கோவப்படாதடா, வாயை கொஞ்சம் மூடுறா. சத்தியா வந்து கார்த்தி சொன்னது கரெக்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகிறான் பாருங்க கார்த்தி. மாறன் கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகிறான் பாருங்க. ஆமா கார்த்தி, அவன் என்னன்னா கார்த்தி அந்த தோட்டம் அஜய் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அஜய் இருங்க. கார்த்தி அந்த தோட்டம் என்னன்னா பில் கிடைச்சது அவனுக்கு? இல்ல இன்னும் புழல்ல தான் இருக்கானா? அவனே மாம்சம், அவன் இப்ப வரமாட்டான். நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வரைக்கும் புழல்ல இருக்கான்னு தெரிஞ்சது. வந்துட்டானா 2 நாள்ல? இல்ல வரல. அது இப்ப வரமாட்டான் மாம்சம். அவன் என்ன ஒரு மாசம் இந்த தனுஷ் புதுப்பட்ட படத்துல லாரி ஏறி போவான்ல நைட்ல தலையை துண்டை போட்டு, அவன் வாழ்க்கை என்ன ஒரு மாசம் அப்படிதான். இல்ல வெளில வரானா, வந்ததும் அடுத்த கேஸ் போட்டு உள்ள போட்டுறாங்கன்ட்டு ஒரு 3 கேஸ் போட்டாங்க அப்படின்னாங்க லாஸ்ட் 1 மாசத்துல. அவன் வாழ்க்கை என்ன ஒரு மாசத்துக்கு அப்படிதான். இந்த மாறன் கேட்பேன், இந்த தலைமறைவாயிட்டு துண்டை போட்டு வந்திருக்காருல, ஏன்டா அந்த பொழப்பு, நான் சீமான் பால் குடிச்சு வளர்ந்தவன், புலியோட கொட்டை அப்படின்னு வாடா நேர்மையா, இதுல எதுக்கு இந்த பேரு? நான் வந்து தாவேகடா, நான் என் பேர் அஜய்டா, என் பேர் வச்சிருக்கேன்டா, நம்புகடா. உன் டிபி எனக்கு தெரியும்டா, சட்டை இல்லாம நான் ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணேன்னு முதுக காமிச்சு நிப்படா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா டேய். அதைத்தாண்டா நானும் சொல்றேன், நான் தாவேகதான்டா, அது ஏன்டா நம்ப மாட்டேங்கிறேன்? அப்புறம் ஏன்டா ஒரு மாசத்துக்கு மேல வந்துட்டு சீமானுக்கு கீழே மணி அடிச்சுட்டு உட்காந்துருந்தா? நான் எப்படா எங்கடா சீமானை பத்தி பேசினேன் சொல்லுடா. டேய் எப்படா அவன் கட்சி ஆரம்பிச்சான்? நீ அதுக்கு முன்னாடி எப்படா வந்த? எவன் கட்சி ஆரம்பிச்சான்? எனக்கு தெரியாது நினைக்கிறியா நாய? ஒரு கரெக்டா ஒரு 7 வர்றவெல்லாம் வடிவேல் ஃபார்முலா எடுத்துன்னு வராங்க கார்த்தி. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கட்சிக்கு அப்படியே மாறுறானுங்க. ஆனா ஒரு நேர்மையா சொல்ல முடியல பாருங்களேன், நாங்க இந்த கட்சி தாண்டா இருந்தோம், இன்னைக்கு வந்து சீமான பிடிக்கல. என்ன சொல்றது? ஏன் பேசுற நீ போன செப்டம்பர்ல பேசுன உன்னோட ஸ்பீக்கர் கொஸ்டின் இருக்கு, எடுத்து மேல போடவா நாய? எடுத்து போடுறா, நான் அது சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேனாடா, போடுறா. சரி நீ உத்தமன் தான், நீ ராதிகா தான், கற்பிணி தான், ஒத்துக்கிறோம் விடு. உன் கற்பை வந்து அப்ப கற்பு எல்லாம், அப்ப பெரியார ஃபாலோ பண்ற, கற்பு எல்லாம் இருக்குன்னு நம்புற, அப்படித்தானே நீ? நீ எதுக்கு வந்து அதை பண்ணு, பெர்ஃபார்ம் பண்ணு. பெரியார போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். வந்துருச்சு ரொம்ப ஓகேடா மாறா, கரெக்டா வந்துட்டடா. இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணோன்னு வச்சுக்க, காலையில நடந்தது அப்படியே பேசுறேன். காலையில என்னென்ன பேசிட்டு போனியோ எல்லாத்தையும் பேசுறேன். மறுபடியும் மாறா என் பேர் ஆச்சேடா, என்னடா இது கொடுமையா இருக்கு. எப்படி சைமன் சீமானா மாறினான் அது மாதிரியாடா? சைமன் சீமானா மாறினான் அது மாதிரியாடா? ஒரு அளவு இல்லையாடா? டேய் சைமன் சீமானா மாறினான் அது மாதிரியாடான்னு கேட்டேன். தாவே காடா, நீ மறுபடியும் ஏடா என்னை மாறன்னு சொல்ற. சர்ரா, நீ சொல்லி விடுடா, எப்ப நீ 1/2 மணி நேரம் இப்படியே பேசிடுறா. ஆனா காலையில இருந்து பைத்தியம் இருக்கோம் காசி. நம்ம காலையில இருந்து பைத்தியத்துக்குள்ளேயே மாற வச்சுருக்கோம். அது என்னன்னு தெரியல இன்னைக்கு. அது கீழே லிசன் பண்றவங்களுக்கு தெரியும் யாரு பைத்தியமா இருக்கிறா, யாரு பைத்தியமா இங்க பேசி. காலையில சொன்னது எங்களுக்குள்ள சொல்லிக்கிறோம், நீ ஏன் பதட்டப்படுற? நீ தான் புது ஆளு இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க எங்க எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு பதட்டப்படணும்? அதாவது அரசியல் ரீதியாக ஏதாவது கேள்வி கேட்பீங்க சொன்னது காலையில பைத்தியம். சொன்னது காலையில பைத்தியம். இந்த அஜய் பைத்தியம் ஏன் கத்துது? காலையில பைத்தியம் சொன்னோம், இந்த அஜய் பைத்தியம் ஏன் கத்துது? சரி விடுங்க, அவன் ஏதோ ட்ரை பண்றான், பண்ணட்டும். பேக் டீம் பாத்துக்கோங்க, ஆளை நல்ல பீஸ் யூஸ் ஆகும். வாங்க ராஜ்புரம், வணக்கம். நல்லது, அடிக்கடி பேசுவோம். கண்டிப்பா. அஜய் மேம், 1 ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? புரியல. இல்ல 1 ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்டேன். 1 ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்னு எனக்கு புரியல. சாரி மேம். இல்ல புரியல. நீ ஒரு நடிகரா இருக்கீங்களே, காசு சீட்டு கிடைக்குமா?
எடுக்கிற படத்துல எப்படி இல்ல இது கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு புரியல, என் செல்லத்துக்கு பத்தியா ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க 1 ஹவருக்கு ஏதோ சார்ஜ் பண்றேன்னு சொல்றீங்க, என்னமோ எனக்கு புரியல அது என்ன அப்படின்னா என்ன. புரிஞ்சிருக்கும் சொல்ல வைக்கப்படுறீங்க. இல்ல அதுக்குதான் நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல என் செல்லத்தை பத்தியா எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க எப்படி ஒரு 30 வயசுக்கு மேலதான் இருப்பீங்க நான் நம்புறேன். சோ என்கிட்ட சொல்றது தப்பு இல்ல, நான் சின்ன குழந்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. இதுக்கு மேல எப்படி தலைவர் ஓப்பனா கேக்குறாரு? 1 ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றது, இது மேல எப்படி ஓப்பனா கேட்க முடியும்? 1 ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க, அதான் எனக்கு புரியல. அதாவது இதுக்கு மேல விஜயலட்சுமி சொன்ன மாதிரி சொல்லணும் இல்ல போல இருக்கு. இதுல வேற நீங்க 30 விஜயலட்சுமி வயசுக்கு எப்படி மேலன்றீங்க. பப்ளிக்கா வந்து சொல்லுச்சோ 7 முறை கதவு கலெக்ட் பண்ணான்னு அந்த மாதிரி சொல்லணும் போல இருக்கு அஜய். கரெக்டா வர்த்தமா சொன்னா ஓகே. புரியல எப்படி? இல்ல அஜய், இவங்க ஆபாசமா பேசுறாங்க அஜய். அஜய் இவங்க ஆபாசமா பேசுறாங்க, அவங்க விட்டு தள்ளுங்க. அஜய் நம்ம பேசுவோம் தனியா. ஓகே ஓகே ஓகே, பேசுங்க. நீங்க உள்ள தட்டுங்க அஜய். ஆபாசத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகே, அதை தவிர்த்துருங்க அஜய். நீங்க நம்ம உள்ள தட்டுங்க. ஆபாசத்தை நார்மலைஸ் கூப்பிடுறீங்க. ஏங்க கரெக்டான அது வேற மாதிரி. அவர் கேட்டாரு, அது இங்க சொல்ல கூச்சப்படுறாரு, அது அங்க அவர் முடிச்சுக்கிட்ட விடுங்க. சரி ஓகே, நம்ம புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அஜித் குமார் ரசிகன். பேசுங்க தல, நம்ம தலைமையில வந்திருக்கீங்க. பார்த்து கொடுத்து விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தாவேக்கா பத்தி எந்த கேள்வியுமே இல்லையா? தாவேக்கா பத்தில கூட நேரம் அமைதியா அஜய். அஜித்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அஜித் பேசுங்க அஜித். அஜித் குமார் ரசிகன். நான் எங்க கேட்டுட்டே தான் இருக்கேன். என்னங்க நீங்க பேசுறத கேட்டிருக்கேன், நான் என்ன பேச சொல்லுங்க. ஏதாவது பேச என்கிட்ட கேட்டாதான் பேச முடியும். இல்ல ஸ்பீக்கருக்கு வந்தீங்க, சரி ஏதோ பேச போறீங்க நினைச்சதை கேட்டதுல. அப்படியா? ஆமா சரி ஓகே, நம்மகிட்ட கேட்கலாம். நம்ம பனையூரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஒய்ஃப்ல செக்யூரிட்டி வேற கொடுத்துருக்காங்க. ஐயோ அதெல்லாம் என்ன சொல்ற, அத பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கு? அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு நம்மளுக்கே தெரியல. யாரு அததான் நாங்க கேக்குறோம், எதுக்கு கொடுத்துருப்பாங்க? எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா அவரு ஆளுநர்கிட்ட கேட்டதுனால கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைப்பேன். எனக்கு ஆளுநர்கிட்ட கேட்டதே அதுக்குதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் போய் கேட்டதுனாலதான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டு. ஆளுநர்னால வந்து அஜய் ஒரு நிமிஷம் பேசல, புதுசா வந்திருக்காருல பேசுறாருங்க. ரொம்ப நேரம் நீ பேசிட்டு இருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன் சொன்னப்பா, என்னோட ஒப்பீனியன் சொல்லுங்க அஜித். அவன் கிடக்குறான் அஜய், அவன் யாரு வேணா அஜய் நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அஜய். கரெக்டா இருக்கணும்ல அஜய், நீ சொல்ற நான் சொல்லாத இருங்க. அஜய் நம்ம வந்து சீமானை காப்பாத்தணும், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அமைதியா இருங்க, அவர் அஜித் பேசட்டும், அமைதியா இருங்க. சொல்லுங்க அஜய். என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், அவ்வளவுதான், வேற என்ன இல்ல. எனக்கும் அதான் தோணுது. ஆளுநர் போய் பார்த்ததுமே அதே கான்செப்ட் தான் இருக்கும். அது யாருமே கேட்காம தர மாட்டாங்க, புரியுதுங்களா? சல்மான் கான்ல இருந்து யாருமே கேட்டதுனாலதான் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா, கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அசிங்கமா சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல அஜயனா அமைதியா இருங்க. அஜயனா பேசுங்க. இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தீங்களா? அஜயனா கோச்சுக்காதீங்க, இருங்க. ஒருத்தர் வந்திருக்காரு, புது ஸ்பீக்கர் வந்திருக்காரு, அவர் பேசட்டும், கொஞ்ச நேரம் பேச விடுங்க. பேசட்டும். அதனால கேட்காம கேட்டதுனால கொடுத்துருப்பாங்க. அது எது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை கேட்டிருக்காங்களா? இப்ப வரைக்கும் விஜய் வந்து அவரை நம்பவே இல்லை, அவரை நம்பவே இல்லை. புரியுதுங்களா? கண்டிப்பா. அவரை இப்ப 3 பேர் இருக்காங்க. அவருக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டின்னு யாரு 3 பேர் இருக்காங்க. 3 பேரு அவருக்கு ஆலோசனை ஒரு ஆளு, இப்ப ஆலோசனை வழங்க ஒரு ஆளு. மொத்தத்துல விஜய் வந்து டம்மி தான் இருக்காரு.
எனக்கு பாக்டீரியா, எனக்கு அஜித் ரசிகர்கிட்ட விஜயோடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க பார்வையில விஜயோட அரசியல் பயணம் எப்படி அப்படின்றத சொல்லுங்க. நானே ஆப்ப கூட்டிதாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு வராம நடிச்சுட்டே கூட போயிருக்கலாம், பொய் சொல்லிட்டு கூட போயிருக்கலாம், வசூல் வடை சுட்டுட்டே கூட போயிருக்கலாம். அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னு கேளுங்க, அவங்க கிட்ட தெரியாது. கொள்கை என்னன்னு கேளுங்க. அஜித் ரசிகர் உங்கள்ட்ட தான் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்ப வந்துட்டு இவனுடைய ரசிகர்லாம் சொல்றாங்கல்ல, எங்க அண்ணனுடைய தேவைதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அவர் வந்தாதான் இல்ல அந்த மாற்றத்தெல்லாம் பண்ண முடியும்னு உருட்டுறாங்க இல்லையா, அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களா என்ன? இல்ல அப்படிலாம் யாரும் இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் மட்டும் விஜய் ஃபேன்ஸ் நீங்க பேசுங்க அஜித். அவங்க நாய் டம்ளர் இல்ல விஜய் ஃபேன்ஸ் கிட்ட அவங்க கொள்கை, அவங்க விஜயோட கொள்கைங்க பெரியார் கொள்கைன்னு பெரியாரோட ஃபர்ஸ்ட் கொள்கையே கடவுள் இல்லைங்கிறது தான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொள்கை கடவுள் இல்லைங்கிறது. அது வந்து இவங்க வந்து கடவுள் அதுலயே அவங்க முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து கிடையாது. புரியுதா புரியல? யாரும் அமைதியா இருக்கீங்க? இல்ல அப்ப ஒரு கொள்கை ஒரு கொள்கையை கூட ஒழுங்கா வழிநடத்த தெரியாத தற்கூறின்னு அப்ப சொல்ல வரீங்க. ஆமா அது நான் கரெக்டா சொல்றேன். ஒரு கொள்கை எல்லா தலைவரும் அடிக்கிறாப்ல. சொல்லுங்க. இல்ல மொத அடியே முரட்டடி அடிக்கிறாப்ல, நீங்க பேசுங்க தல. அதுதாங்க மொத அடியிலேயே. அதே மாதிரி அஜித் ரசிகர் இவர் எதுக்கு அரசியலுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் நெட்வொர்க் இஷ்யூ போல வருது. ஹலோ கேக்குறீங்களா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. விஜய் வந்து அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரே நிமிஷம். ஆக்சுவலா வந்துட்டு அவர் சொன்னதுக்கு என்னோட கருத்து என்னன்னா, அஸ் அ விஜய் ஃபேனா ஓகேங்களா, அண்ணாதுரை வந்துட்டு பேரறிஞர் அண்ணா இருந்தார் இல்லையா, பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வந்துட்டு புரட்சிட்டு எப்படி தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு இங்க தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலா வந்துட்டு எப்படி டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியை வந்து எமர்ஜ் பண்ணி ஆட்சியை பிடிச்சாரோ சேம் அதே மாதிரி எங்க தளபதி விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார். அவ்வளவுதான், அதான் எங்களுடைய கொள்கை. ஓகேங்களா? அவருக்கான பதில் இதுதான். பண்ணார் Y+, அதாவது ஆக்சுவலா பாக்டீரியா ஹோஸ்ட் Y+ பாதுகாப்பு வேணும்னு சொல்றீங்களா வேணாம்னு சொல்றீங்களா? மொட்டையா போட்டிருக்கீங்க. உங்கள்ட்ட என்னோட கொஸ்டின் இது. போட்டது Y+ எதுக்குன்னு தான் கேட்டுதான். பக்கத்துல ஒரு கொஸ்டின் Y+ வேணுமா வேணாமா அத சொல்லுங்க. ஏன்னா நீங்க மொட்டையா போட்டிருக்கீங்க. அத பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாச்சுங்க. இப்ப சொல்லுங்க. ஹோஸ்ட் ப்ரோ மைக் கொஞ்சம் பேப்ல வந்து கேக்குறாரு. வேணும்னு சொல்றீங்களா வேணும்னு சொல்றீங்களா? எதற்குன்னு கேக்குறேன். Y+ எதற்குன்னு கேக்குறீங்களா? ஆமா எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு ஒரு செக்யூரிட்டி பேச வேண்டாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ப்ரோ வெயிட் வேண்டாம் சொல்றீங்களா வேண்டாம் சொல்றீங்களா? யாரு முஸ்தபா? ஒரு நிமிஷம் பேக் டு இந்த மைக். யாருக்குமா பேப்ல கை காமிக்கிறாரு, யாரும் மைக் கேக்குறாங்க போல. அது என்ன சரியா அப்படியா? பாக்க என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. இப்ப பேசுறது யாரு? அவன் பேசுறதே காட்ட மாட்டேங்குது, யார் பேசுறதுன்னு தெரியல. இல்ல அதான் அவ்வளவு இருங்க அது பக் போல பேசுறவங்களுக்கு காமிக்க முடியுது. ஓகே ஓகே. டாக்டர் பாண்டி நாட்டு இளவரசர் கார்த்தி. சரி சொல்லுங்க பாக்டீரியா. என்ன பனையூர் Y+ போட்டிருக்கீங்களா? என்ன வேணும்ன்றீங்களா வேணாம்? கேக்கல பாக்டீரியா. இல்ல நான் கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்திக் கேக்குதா? கேக்குது கேக்குது மேம். இப்போ எனக்கு காமிக்குது
பேப்ளூ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்குறான் போல எடுக்கிறோம். பாரு எனக்கு காட்டல பாரு, எனக்கு இப்போ நான் அந்த எடுத்துட்டேன். பாட்டகஸ் மட்டும் தான் கரெக்ட் இருந்தாகுது. சுமோ, பேப்ளூ, அஜித் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க. பேசலாம். அவர் ஏன் பாண்டி நாட்டு இளவரசன் இறங்கிட்டாரு? கேள்வி கேட்டாரு, இறங்கிட்டாரு. வர பேசுங்க அடுத்தது கண்டினியூ பண்ண. பேப்ளோ வாங்க. கேக்குதா பேப்ளோ? இப்பதான் காமிக்குது அவங்களோட ரிக்வெஸ்ட். கேக்குதா? இப்பதான். ஓகே ஓகே பேசு ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, அப்புறம் பேசுறேன். ஓகே அஜித் ப்ரோ, நீங்க மீட் ஓகே. நான் அந்த பெரியார் பற்றாளர்கிட்ட பேசலாம்னு கேட்டேன், அப்ப குடுக்கல. ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே. நீ டிஎம் நான் பண்ண என்னன்னு நீங்க ரிப்ளை போடலையா? அது எனக்கு புரியல. சரி மைக்கு தான். அது ஒருத்தர் பெரியார் எவனோ பெரியார் பற்று ரொம்ப ஒருத்தர் உருகிட்டு இருந்தானே. வந்துட்டாரு அஜய் டிவிக்கு, அவங்க வந்துட்டாரு. கொடு அவர்கிட்ட கேட்கணும். இல்ல பாப்ளோ ப்ரோ, நான் இப்ப பேசுறவா இல்ல கீழே போகணுமா? ஒரே நிமிஷம். இப்ப நான் பேசுறவா கீழே போகணுமா? நீங்க வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? யார் பேசுறா எனக்கு சரியா கேட்கல. பாண்டி சரியா கேட்கல ப்ரோ. நீங்க மைக் சரி பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஒன்னும் தெளிவா கேட்கல. சரி ஓகே நீங்க பேசுங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே பை. டேய் உன் மைக் ரொம்ப மோசமா இருக்குது, ஒண்ணுமே கேட்கல, கரகரன்னு இருக்கு. அஜய் டிவிக்கு வணக்கம்.